புரட்சியின் சின்னம் ஷே. 1967 அக்டோபர் 9 பொலிவியா புரட்சி போரின் போது நடைபெற்ற ஒரு சண்டையில் எர்னெஸ்டோ சேகுவேரா சுட்டுக் கொல்லப்பட்டார். எர்னெஸ்டோ சேகுவேரா 1928 ஜூன் 14 அன்று அர்ஜென்டினாவில் பிறந்தவர். இளமையில் மருத்துவ கல்வி பயின்ற சேகுவேரா 1950களில் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பயணம் செய்தபோது அங்குள்ள வறுமை, அடிமைத்தனம், அமெரிக்க ஆதிக்கம் ஆகியவற்றை பார்த்து வேதனை அடைந்தார். இது அவரை இடதுசாரி சிந்தனைக்கு இட்டுச் சென்றது. 1955 மெக்சிகோவில் பிடல் காஸ்ட்ரோவை சேகுவேரா சந்தித்தார். இதையடுத்து இருவரும் இணைந்து கியூபா புரட்சியை திட்டமிட்டனர். 1959 பாட்டிஸ்டா ஆட்சிக்கு எதிரான கியூபா புரட்சி வெற்றி பெற்றது. சேகுவேரா புதிய அரசில் தொழில்துறை அமைச்சர், தேசிய வங்கி தலைவர், கியூபாவின் சர்வதேச தூதர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்த போதிலும் புரட்சியை ஒரு நாட்டில் மட்டும் அடக்கி வைக்கக்கூடாது என எண்ணினார். சர்வதேச புரட்சிக்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்காக கியூபாவை விட்டு வெளியேறினார். 1965-66 ஆப்பிரிக்காவின் காங்கோவில் புரட்சிக்கான முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் உள்ளூர் மக்கள் அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு பெரிதும் அஞ்சியதால் சேகுவேராவுக்கு போதிய ஆதரவு கிடைக்கவில்லை. அதனால் தென் அமெரிக்காவின் மிகவும் வறுமையான நாடுகளில் ஒன்றான பொலிவியாவுக்கு சென்றார். அங்கு ஒரு கெரில்லா புரட்சியை தொடங்கி அதை தென் அமெரிக்கா முழுவதும் பரப்ப எண்ணினார். ஒரு சிறிய கெரில்லா படை கிராமப்புறங்களில் இருந்து ஆயுதமேந்திய போராட்டத்தை தொடங்குவதன் மூலம் மக்களை திரட்டி அரசை கவிழ்க்க முடியும் என்ற போக்கோயிச கோட்பாட்டை சேகுவேரா நம்பினார். இதன் மூலம் பிரதான புரட்சியை தூண்டும் ஒரு போக்கோ, அதாவது ஒரு மையப்புள்ளி அல்லது தீப்பொறியாக பொலிவியா இருக்கும் என்று அவர் கருதினார். 1966 நவம்பரில் அடால்போ மெனா கொன்சாலேஸ் என்ற புனைப்பெயரில் அவர் பொலிவியாவிற்கு ரகசியமாக சென்றார். நான்சாகுவாசு நதிக்கு அருகில் கிராமப்புறத்தில் அவர் தனது தளத்தை அமைத்தார். இந்த இடம் கெரில்லா போருக்கு உகந்த அடர்ந்த காடுகள் மற்றும் கரடுமுரடான நிலப்பரப்பை கொண்டிருந்தது. அவருடைய படையில் அவரை தவிர சுமார் 25 கியூபர்களும் 29 பொலிவியர்களும் இருந்தனர். தொடக்கத்தில் சில வெற்றிகளை பெற்ற போதிலும் பொலிவிய விவசாயிகளும் கம்யூனிஸ்டுகளும் அவரை பெரிதாக ஆதரிக்கவில்லை. சேகுவேரா குழுவினரின் நடமாட்டம் பற்றிய வான்வழி உளவு தகவல்களை அமெரிக்கா பொலிவிய ராணுவத்துக்கு அளித்தது. இதையடுத்து பொலிவிய ராணுவம் CIA ஆதரவுடன் குவேராவின் கெரில்லா குழுவை கியூபேரேட் டெல் யூரோ என்ற இடத்தில் முற்றுகையிட்டது. கடும் சண்டையில் படுகாயமடைந்த சேகுவேரா உயிருடன் பிடிபட்டார். அவர் உயிருடன் இருந்தால் சர்வதேச கவனத்தை பெற்று புரட்சி வலுவடையும் என கருதிய பொலிவிய அரசாங்கம் எந்தவித விசாரணையும் இன்றி உடனடியாக மரண தண்டனையை நிறைவேற்ற உத்தரவிட்டது. இதையடுத்து 1967 அக்டோபர் 9 லா ஹிகுவேராவில் உள்ள ஒரு பாழடைந்த பள்ளியில் வைத்து சேகுவேரா சுட்டுக் கொல்லப்பட்டார். குவேராவின் மரணம் அவரை புரட்சியின் சின்னமாக மாற்றியது. ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக சேகுவேரா மேற்கொண்ட புரட்சிகர பயணத்தின் கடைசி மற்றும் துயரமான அத்தியாயமாக இது வரலாற்றில் பதிவானது.